பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை வந்து இன்னைக்கு கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தவக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட சாதக பாதகங்கள்லாம் என்னன்னு வந்து சொல்றேன். இதை வந்து கைவிட்டது வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அப்படி கைவிட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கான மாற்று இடத்தை வந்து உடனே அறிவிக்கணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து ஏன் அப்படி செயல்படுத்துறது வந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த எல்லா கிளியரன்ஸ் எல்லா அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும், சைட் அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இந்த எல்லாத்துக்குமே வந்து என்ன 10 வருஷம் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து அப்ரூவல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் லேண்ட் அக்விசிஷனு, அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு இதுக்கெல்லாமே வந்து ஒரு 10 வருஷம் ஆகும். ஒரு ஏர்போர்ட் வர்றதுக்கு 20 வருஷம் ஆகும். இதில் என்ன வெறும் தாவக அரசை மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திராவிட அரசுகள் வந்து மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாங்க. அவங்களே வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா எப்பயோ வந்து கொண்டு வந்திருக்கலாம். எப்பயோ வந்து மத்திய அரசாங்கத்தோட அனுமதி பெற்று வந்து கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கே வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ டிலே பண்ணி கொண்டு வந்து இப்போ லேண்ட் அக்விசிஷன்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து வரும் அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புனால் என்ன சொல்றாங்க, சென்னை வந்து பெருவெள்ளத்தில் வந்து மாட்டிக்கிறோம் அப்படின்லாம் வந்து பூ உலகின் நண்பர்கள் அந்த குழுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த லேண்ட் அவங்கள்ட்ட அக்விசிஷன் பண்ணி வாங்கியிருக்காங்களே, வாங்கினதுக்கு வந்து திருப்பி அந்த அமௌண்ட்டை கொடுத்து மக்களால் வந்து வாங்க முடியாது. கவர்மெண்ட்டே திருப்பி அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அப்போ அந்த லேண்டெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இன்னொன்று, எப்பயுமே வந்து ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட்டோட திட்டம் வருது அப்படின்னா, அதை சுற்றி இருக்க பகுதியெல்லாம் வந்து என்ன ஆகும், உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரும் வந்து லேண்ட்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறது முக்கால்வாசி பொலிட்டிஷியன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்க வாங்கி அந்த இடத்தோட மதிப்பெல்லாம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. திருப்பி அவங்களால விற்க முடியாது. அது ஒரு ஒரு பிரச்சனை போகுது. அது சாதாரண மக்கள் வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளோ பிரச்சனையாயிருக்கும். அப்போ இன்னொன்று, எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாருமே பெங்களூரு, ஹைதராபாடு, புனே, கோவா, மும்பை எல்லாருமே 2 ஏர்போர்ட் வந்து வச்சிருக்காங்க. கோவாலாம் சின்ன சிட்டி. அவங்கள்ட்டே வந்து 2 ஏர்போர்ட் இருக்கு. ஹைதராபாத் வந்து வளர்ச்சியில் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 3.5 கோடி பேர் கையாளக்கூடிய ஹைதராபாத் ஏர்போர்ட்டை வந்து இப்போ 8 கோடி பேர் வந்து கையாளக்கூடியதா மாத்துறதுக்கு திட்டங்கள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரூவலுக்கு வந்து போயிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, அவங்க 3rd ஏர்போர்ட்டு, 4th ஏர்போர்ட்டு அதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரிலாம் வர்றதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த பரந்தூர் திட்டத்தை கேன்சல் பண்ணதுனால என்ன ஆகும்னா, பெங்களூரும் ஹைதராபாடும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கான தொழில் முதலீடுகளை வந்து ஈஸியாக ஈர்ப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து சவுத் இந்தியானாலே வந்து சென்னை சிட்டி தான், அதுவும் சென்னை ஏர்போர்ட் தான் அப்படிங்கிற இருந்த இடத்துல வந்து இப்போ அப்படியே வந்து மாறிட்டே இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ.